திரு ஐயநாதன், 5 நாட்கள் ஆயிடுச்சு. 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நடந்து முடிந்து. இடைப்பட்ட காலத்துல ஏதாவது யூகிக்க முடிகிறதா திரு விஜயுடைய அரசியல் பயணம் இதை நோக்கி செல்கிறது அப்படிங்கிறத? விஜயனுடைய அரசியல் பயணம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் கலந்து கொண்ட நிகழ்ச்சியால் ஏற்பட்ட அந்த விளைவுகளை திமுகவை நோக்கி திருப்புவதில் அவர் சற்றப்போ ஒரு 60% வெற்றி பெற்றிருக்கிறார். ஏதாவது இது சதி, காவல்துறை முழுமையான சரியான பாதுகாப்பு அளிக்கலை, போதுமான அளவு காவல்துறை எடுத்தது நிறுத்தலை, அது ஒரு குறுகிய இடம் அப்படின்றது அவர் மட்டும் இல்லை, அவர் சொல்லக்கூடிய அவருடைய நண்பர்கள், அவர் நன்றி தெரிவித்த அவருடைய நண்பர்கள் அந்த வேலையை செய்கிறாங்க. இதுக்கு மூல காரணம் என்னன்னா, தமிழக அரசு தயக்கத்துடன் மேற்கொண்ட சட்ட அணுகுமுறையே என்று நான் சொல்கின்றேன். ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, அந்த நிகழ்வுக்கு வந்துட்டு நீங்கள் வழக்குக்கு கொண்டு வரீங்கன்னா அந்த இடத்துல ஏற்பட்ட அந்த பாதிப்பு அப்படின்றது தான் முக்கியம். அப்போ அந்த பாதிப்புக்கான மூல காரணம் என்ன? நீங்கள் எந்த மருத்துவரை கேட்டாலும் சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற மக்களை கேட்டாலும் சொல்லுவாங்க, அங்கே இருந்து கவர் பண்ண செய்தியாளர்களை கேட்டாலும் சொல்லுவாங்க, காத்தால இருந்துட்டு அவங்க அங்கே காத்துட்டு இருந்ததும், உணவு தண்ணீர் இல்லாமல் அவர்கள் தவிச்சதும், பிறகு அந்த அதிக அளவு அங்கே கூட்டம் சேர்ந்ததும், இவருடைய பேருந்து நடுவில் கொண்டாந்து நிறுத்தினதும், அதன் காரணமாக பின்னுக்கு தள்ளப்பட்ட மக்களும், அப்பொழுது ஏற்பட்ட நெரிசலும், மூச்சு திணறலுக்கும் மரணங்களுக்கும் நடந்துச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்பாறு இருக்க, அப்போ நீங்கள் வந்துட்டு அந்த கட்சியை சார்ந்த பர்மிஷன் வாங்கின ஒரு மாவட்ட செயலாளர், அவரோட இருக்கக்கூடிய ஒருத்தர், இன்னும் சிலர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கைது பண்ணுறீங்க, கேஸில் இம்ப்ளிகேட் பண்ணுறீங்க, கைதும் பண்ணியிருக்காங்க. அதான் கைது பண்ணியிருக்கிறீங்க, அது நடந்திருக்குது. நீதிமன்றத்தில் நிறுத்துறீங்க, அப்போ அவங்க நீதிமன்ற காவல் இருக்காங்க. எனது கேள்வி என்னன்னா, இதனுடைய மூலம் எங்கேருந்து வருது சொல்லுங்க. 9 மணில இருந்துட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல, 6 மணிலேருந்து காத்துட்டு இருக்கிறாங்க நாமக்கல்ல. 8:45 பேசுவாங்கன்ற அந்த நேரத்தை வாங்கினது தமிழக வெற்றி கழகம், அந்த கட்சி. அதை ஹானர் பண்ண வேண்டியது அந்த கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள். ஆனால் அவர் இங்கேருந்து புறப்படும் போதே 8:45 தான் அவர் போறாரு. இதன் விளைவா 8:45 பேச வேண்டிய நாமக்கல் கூட்டத்தில் 2:45 பேசுறாரு. அங்கே 34 பேர் மயக்கம் போட்டு விழுகிறாங்க, மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. அப்போ இதே மாதிரி இன்னொரு இடத்துல இந்த விளைவு ஏற்படும் அப்படின்றது யாருக்குமே தெரியாதா? அப்போ அவர்கள் புரிந்தே அதை செய்கிறார்கள். அதற்கப்புறம் வந்துட்ட உடனே மேலே இங்கே கூட்டம் அதிகரித்து இவ்வளவும் நடந்து பண்ணிட்ட உடனே நீங்கள் வழக்கை தொடுக்கும் பொழுது எப்படி நீங்கள் விஜயை எக்ஸ்க்ளூட் பண்ணுறீங்க? எப்படி அவர் விஜயை வழக்கில் கொண்டு வரல? அதுக்கான விளக்கத்தை தமிழ்நாட்டினுடைய டிஜிபி தரணும் மக்களுக்காக நான் எதிர்பார்க்கிறேன். இதைத்தானே திரு திருமாவளவனும் கேட்கிறாரு. ஆமாம், இது அதுக்கு முன்னாடி நம்மளும் கேட்டோம். இன்னைக்கு அவர் திருமாவளவன் அவர்கள் கேட்டது ரொம்ப நேர்த்தியான நேர்மையான ஒரு சட்ட ரீதியான பார்வை. அது இதை தான் செஞ்சிருக்கணும். அவருக்கு நீதிமன்றத்தில் வந்து பதில் சொல்லட்டும், எப்படி நான் இதுக்கு பொறுப்பாளி இல்லைன்றதை சொல்லட்டும். நீங்க வழக்கு போடும் பொழுது முதல் கோணல் முற்றும் கோணல்னுவாங்க. ஒரு வழக்கில் சட்ட ரீதியாக நாங்கள் சொல்ல வரேன், சட்ட ரீதியாக நீங்க யாரையாவது காப்பாற்ற நினைச்சீங்கன்னா மொத்த வழக்கம் அடிபட்டு போயிடும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய மதிய அழகனும், அங்கே பர்மிஷன் கேட்ட மதிய அழகனும் இல்லை பவுன்ராஜோ அந்த இடத்தினுடைய நிகழ்வை நிர்ணயிக்கக்கூடிய சக்திகள் கிடையாது. அவங்க they are only tools to obtain permission from the designated authority. அவ்வளவுதான். இப்ப ஏன் விஜய் அந்த வழக்குல சேர்க்க கூடாதுங்கிற முடிவுக்கு தமிழ்நாடு அரசு வந்தது? ஆமா, இது என்னத்துக்கு வந்துச்சுன்னா, ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நான் மெத்த பணிவன்போடு மரியாதையுடன் சொல்றேன், உங்ககிட்ட ஒரு பதட்டம் தெரியுது. அது அரசியல் ரீதியானது. சட்டத்தின் பார்வையில அரசியல் வந்துச்சு அப்படின்னோம்னா அது சொதப்பல்ல தான் முடியும். நீங்க அந்த மக்களுக்கான நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும். இப்படி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது அப்படின்னோம்னா have a direct inconsequential approach. நீங்க அங்க என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணுங்க. அதை நீங்க பண்ணல. நீங்க ரொம்ப பல அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க, அது அனைத்தும் வந்துட்டு தப்பு. நான் என்ன சொல்றேன், விஜய் இம்ப்ளிகேட் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னோம்னா தான் அந்த வழக்கில் இவர் சம்பந்தப்பட்டிருக்கார் என்று சொல்ல முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லிட்டு அவர் விடுவிக்கட்டும். நான் அரெஸ்ட் பண்ண அந்த இடத்துக்கெல்லாம் நான் வரல. நான் விஜய் இந்த கேஸுக்கு உரித்தான நபர், அவர்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். கீழே இருந்து சொன்னாங்க, அவங்க போகல, இதெல்லாம் கிடையாது. இவருக்குன்னு ஒரு சார்ட்டர்டு ஃபிளைட்டை வச்சிருக்காரு. இவர் 6 மணிக்கு புறப்பட்டிருந்தாருன்னா 6:45 போயிருக்கலாம். 6:45 போயிட்டு இருந்தாருன்னா 92 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய நாமக்கலுக்கு அவர் 1.5 மணி நேரத்தில் போயிருக்கலாம். 8:15. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டு பேசினாலும் 8:45 சொன்னபடியே பேசலாம். விஜய்க்கு கூட்டம் கூடாது அப்படின்றதெல்லாம் சும்மா பேச்சு. எப்பொழுதும் கூட்டம் கூடும், எந்த நிலையிலும் கூட்டம் கூடும்.
எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. இது சாதாரணமா நடக்கிறது. நான் சீமான் கிட்டே கூட நாங்க சேர்ந்து இயங்கும் போதே நாங்க பார்த்தோம். ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா 300-400 பேர், 500 பேர், 1000 பேர் இருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா திரண்டு பல்லாயிரமா பெருகும். அப்படிதான் வருவாங்க ஜனங்க. அது இயல்பானது. அதனால அது நடந்திருக்கும். அது பத்தி ஒண்ணும் இல்லை. ஆனால் இங்க திருச்சியினுடைய அந்த மரக்கடை நிகழ்ச்சிக்கு 6 மணி நேரம் கடத்தி அவங்க வந்ததுல இருந்துட்டு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அவங்க தாமதமா வராங்க. நான் முதல் நிகழ்ச்சியை நான் கரெக்டான நேரத்துக்கு தானே வந்தேன், அடுத்த நிகழ்ச்சிக்கு தான் வந்துட்டு நான் தாமதமா வந்தேன் அப்படின்னு சொன்னா we can understand. ஆனா முதல் நிகழ்ச்சிக்கு 6 மணி நேரம் தாமதம். 8:45 இடத்துல நீங்க 2:45 மயக்க பிடிக்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல ஐயா தந்தை பெரியார் சொன்னாரு, பொது வாழ்க்கைக்கு வந்துட்டு அவனுக்கு கொள்கை பூர்வமான ஒரு மனிதனுக்கு 3 விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னாரு. தயவு, தாட்சண்யம், தயக்கம். முதல்வர் அவர்களே, நீங்கள் தந்தை பெரியாரினுடைய சொற்களையும் கொள்கைகளையும் மனப்பூர்வமாக மதிப்பவர், ஏற்றவர். அதனால சொல்ல வரேன், தயவு, தாட்சண்யம், தயக்கன்றது விட்டுருங்க. வழக்கு அப்படின்றது மக்கள் நலன் கொண்டு செய்யக்கூடிய சட்டப்பணி. அதை நீங்கள் முழுமையாக செய்யுங்கள்.